இது என்னது 308 தெரியலையே. ஏதாவது ஒரு குறியீடோ ஏதாவது ஒரு ஆபத்தின் நம்பரோ ஏதோ வந்து இருள் சக்திகளின் இந்த இடத்துல இதுக்கு மேலே வேணாம். ஒரு மாதிரி பின்னாடி யாரும் இருக்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு ஏதோ இதுக்கு மேலே எனக்கு பயமாக இருக்குது. போயிடலாம். இந்த பீரிங் உள்ள என்ன இருக்குன்னு அப்படி சரிங்களா? அன்பான பயணங்களின் காதலர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிப்சி கமல். இன்றைக்கி நம்ம ஒரு மலையை ட்ரெக் பண்ண போகிறோம். இந்த மலை தான். இது வந்து செகண்ட் பார்ட். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட் போட்டிருக்கோம் இல்லைங்களா? என்னன்னா அந்த மலை ட்ரெக் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஊரில் அந்த பழைய ராஜா கோட்டை அதெல்லாம் போட்டோம் இல்லைங்களா? அது இது செகண்ட் பார்ட்டு பாருங்கள். ஸோ நான் வண்டி இங்கே நிப்பாட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலே நம்ம ஏற போகிறோம். யாரும் உள்ள வண்டி எடுத்து போகிறாங்களே, ஒரு ஆள் இருக்குமோ? சரி பார்க்கலாம் இருங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்த பாருங்களேன். இந்த ஆர்கிடெக்சர் என்ன பாருங்கள். இந்த சிற்பக்கலை வந்து ஏதோ பழைய காலத்தை அந்த சிங்கங்கள்லாம் இருக்கிற மாதிரியும் தண்ணி தான் வந்துச்சு தெரியல இதில். ஸோ பைக் இங்கே நிப்பாட்டிருக்கோம் நம்ம. இந்த சோறு பாருங்கள் எவ்வளோ கல்லுலேயே கட்டிருக்காங்க. ஒவ்வொரு கல்லும் பாருங்களேன், தெரியுதுங்களா? இப்போ பயங்கரம். வெறும் ஃபஸ்ட்டு வண்டி நிப்பாட்டுறதுக்கு இடம் இருக்க பார்க்கலாம். உள்ளவே எடுத்துகிட்டு போகிறாங்க. வந்து உள்ளே விட்டுக்கலாம். நான் வண்டி உள்ளே ஃபஸ்ட்டு உள்ளே என்ன நிப்பாட்டுறேன். வண்டி கொண்டாந்து நிப்பாட்டேன். இங்கே பாருங்கள் வண்டி நிப்பாட்டேன். இது வந்து மெயின் கேட்டு. ஆனால் பூட் போட்டிருக்காங்க. செம்மையாக இருக்குல்ல, பயங்கரமாக இருக்குது. சரி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், செல்ஃபி ஸ்டிக் போட்டுப்போம். இந்த பழைய புல்லட்டு தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த பழைய என்ஃபீல்டு 350 கிளாஸுக்கு தான் வந்து எத்தனையோ இடங்களுக்கு என்ன கூப்பிட்டு போயிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா போக போகிறோம் நம்ம. இது வந்து மெயின் கேட்டு. ஆனால் பூட் போட்டிருக்காங்க. இந்த இதில் இந்த குகை மாதிரி இருக்குல்ல, இதில் போகணுமா? பா செம்ம அட்வென்ச்சராக இருப்பது. செல்ஃபி ஸ்டிக் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ கல்வெட்டுலாம் இருக்கு பாருங்க இந்த சவுத்தில். ஓகே வாங்க போவோம். இந்த பக்கம் பாதுகாவலர்கள் உட்கார்ற இடம். ஆகா செம்மையாக இருக்கு. வெறும் கல் தான் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க. பா செம்மையாக இருக்கு. பா செம்மையாக இருக்குது. இந்த கல்லெல்லாம் பாருங்களா. இது ஒரு மண்டபம். இங்கே பாருங்க, நான் அப்படியே திரும்பி காட்டுறேன். தெரியுதுங்களா? இது ஒரு என்ட்ரன்ஸ் மண்டபம். நம்ம இப்படி வந்திருக்கணும். ஆக்சுவலாக நம்ம இதில் வந்திருக்கணும். நம்ம அப்படி வந்துட்டு வந்த குகை மாதிரி. இது ஒரு மண்டபம். மண்டபமும் செம்மையாக இருக்குது. அதாவது இனிமேல் வந்து வாக்கிங் ட்ரெயில் தான். வாங்க போவோம். ஸோ இந்த இப்போது நம்ம கீழே இருந்து வந்தோம். கீழே பைக் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல நிப்பாட்ட பாருங்க. அங்கேருந்து வந்தோம். இதெல்லாம் பாருங்கள் க்ளோஸு. இதுதான் வந்து இப்போ பைபிள் எல்லாம் கூட பட்டணம்னு போட்டிருப்பாங்க. பட்டணம்னா எல்லாமே கவர்டு பிளேஸு. அதுக்குள்ளே மக்கள் வாழ்வாங்க. ஒரு கோட்டை. ஆக நல்லா இருக்குது. வாக் பண்ணுவோம் சாயங்கால வேலையில். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. நீ வாழ்ந்த கதை மறப்பதில்லை நண்பர்கள் மனதினிலே. அப்புறம் நீ ஆண்ட கதை அழிவதில்லை சென்னை மாநகரினில். எல்லா கதையும் அழிஞ்சு போகும். வாழ்ந்த கதை ஆண்ட கதை எல்லாத்தையும் விட்டுட்டு மனிதன் போய் தான் ஆகணும். இது பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குது இந்த மண்டபம். நம்ம இப்படி தான் நடந்து வந்தோம். யாரோ நண்பர்கள் நடந்து வாக்கிங் போயிட்டுருக்காங்க. நம்ம இப்போ போவோம். இப்படி போவோம். இதில் போகணும். இதில் போய் இதை சுற்றிட்டு இந்த மேலே ஏறணும் போல் இருக்குது. தெரியுதுங்களா மேலே? ஓகே இங்கே பாருங்களேன். இந்த கோட்டையோட சுவர்கள்லாம் எப்படி இருக்குது. மதில்கள்லாம் பயங்கரமான மதில்கள். இதெல்லாம் பரப்பளப்பெல்லாம் பயங்கரமாக இருக்கும் போல் இருக்கே. சரி வாங்க வாங்க. அட்வென்ச்சர் தான் நமக்கு முக்கியம். ஹிஸ்ட்ரியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். எஸ்டடி எல்லாம் நமக்கு ஓகே அதுவும் முக்கியம் தான். பட் அட்வென்ச்சர் தான் நமக்கு முக்கியம். ஃபஸ்ட் அதை பார்ப்போம். நல்லா இருக்குல்ல? ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கல் கட்டடங்கள்லாம் செம்மையாக இருக்குது. இதுதான் ஓகே. இப்போ நம்ம மேலே ஏற போகிறோம். இது தண்ணியை தவிர வேறு எதுவும் கொண்டு வரல. மேலே போயிட்டு சாப்பாடு கீப்பாடு எதுவும் இல்லை. கீழே வந்து தான் சாப்பிட போகிறோம். அந்த ஊரில் ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட போகிறோம். இது இன்னொரு விஷயம் என்னென்னா, ட்ரெக்கிங் ட்ரெயில்ஸ் இருந்தால் தான் நம்ம ரொம்ப அட்வென்ச்சரான ட்ரெக்கிங் இல்லையா? இது வந்து வெறும் ஸ்டெப்ஸ் தான். பட் இதுவும் நல்ல அட்வென்ச்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பழைய ட்ரெக்கர்ஸு ஒரு அட்வென்ச்சர்ஸ் போய் ஏற்படுத்திருக்கிற ட்ரெக்கிங் ட்ரெயில்ஸ் தான் இன்னும் நல்லாயிருக்கும். நான் இப்போ ஸ்டெப்ஸ் ஆரம்பிச்சிட்டேன் பாருங்க. இந்த கேட்வேக்குள்ளே வந்துட்டு ஒரு ஆர்ச் மாதிரி என்ட்ரன்ஸில் ஒவ்வொன்றா போயிட்டுருக்கேன். நான் ஃப்ரண்ட்டில் காட்டுறேன்.
எல்லா இடத்துல இந்த மாதிரி எழுதி வைக்கிறதுக்காக அதை விட மாட்டேங்கிறாங்க. பாருங்க குரங்கு, மங்கி ஃபேமிலி நல்லா இருக்கு. இதுதான் வெப்பாள மரம், தெரியுதா? இந்த காய் இது வெப்பாள மரம். சின்ன வயசில் நோட்டு கிழிஞ்சிரும், 10 ரூபா 5 ரூபா 1 ரூபா 2 ரூபா. சின்ன வயசில் 1 ரூபா 2 ரூபா கிழிஞ்சிட்டா கடையில் வாங்க மாட்டாங்க. இந்த வெப்பாளம் பால், இந்த இலையை உடைச்சோம்னா வெப்பாள இலை, அதில் பால் வரும். வெப்பாளம் பாலை உடைச்சி ஒட்டி கொண்டு போய் கடையில் கொடுத்து மாற்றிடுவோம். இந்த மாதிரி எத்தனை மாற்றிருக்கேன்னா நான் பயந்துகிட்டே இருப்போம். சில பேர் கடையில் திட்டுவாங்க, ஏன்னா வெப்பாளம் பாலை ஒட்டி எடுத்து வந்துருக்கீங்க அப்படின்னு. சில பேர் தெரியும் இருந்தாலும் வாங்கிட்டு கொடுத்துருவாங்க, ஏன்னா பழகணும்ல நோட்ஸு, அதனால் கொடுத்துருவாங்க. அவங்க பேங்க்கில் எங்கேயாவது கொடுத்து மாற்றிக்குவாங்க. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தான் ஏறி இருக்கும். இப்போவே நாக்கு தள்ளுது. கட் பண்ணி போட்டுப்போம். லாங் வீடியோஸ் வேணாம். இதுதான் பாருங்கள் வெள்ளை வேலை மரம், தெரியுதுங்களா? கருவேலம் வெள்ளை வேலை 2 இருக்கும். எங்கள் ஊரில் ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்று ஓரத்தில் நிறைய மரங்கள் இருக்குது. வெள்ளை வேலை மரம், அந்த பட்டை இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக அந்த மரம் ஃபுல்லாக குறிக்கப்பட்டிருக்கும் பட்டை. எதுக்கிட்ட அந்த பார்த்தா சாராயம் காய்ச்சலுக்கு அந்த பட்டை யூஸ் பண்ணாங்க. குடிக்கார பழகு நல்ல விஷயத்துக்கு உபயோகப்படுத்துங்கடான்னா சாராயம் காய்ச்சறதுக்கா அந்த பட்டை, அந்த வெள்ளை வேலை மரத்தோட பட்டையை வந்து உரிச்சிருப்பாங்க. எல்லா மரத்துலையும் உரிக்கப்பட்டிருக்கும். அது போட்டு தான் காய்ச்சுவாங்க எல்லாம். அந்த கள்ளச்சாராயம் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, நம்ம வந்து இந்த இடத்தோட எஸ்டடி என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வியூ அழகா இருக்கு. இந்த படிக்கட்டு வியூ காட்டுறேன், தெரியுங்களா? நல்லா இருக்குல்ல வியூ. நம்ம என்ன பண்ணுவோம், கங்குந்தி ஃபோர்ட் இதோட எஸ்டடி எடுப்போம். கங்குந்தி ஃபோர்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு போட்டோம். சத்தியமாக எனக்கு தெரியாது. இது ஒரு கோட்டை, அந்த ஜமீன்தார் கோட்டை. அந்த ஜமீன்தார் குப்பத்தில் இருப்பார். அவருக்கு வந்து ஒரு செகண்ட் பிளேஸ், ஒரு தங்கும் விடுதி, அதாவது எஸ்கேப்பிங் பிளேஸ். அப்பா பயங்கரமாக இருக்குது இதெல்லாம். ஆக்சுவலாக அந்த பசங்க பேசினாங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஒரு குகையாக இருக்குது, குகை வெளியில் போகிறது. இது வந்து மாமூலாக ஸ்டெப்ஸ் ஏறி நார்மலாக யாருனாலும் போயிடலாம். அந்த குகை வெளியே போகிற ரூட் இருக்குது. ஒரு நாளைக்கு நாங்கள் ட்ரெக்கிங் அட்வென்ச்சரு உங்களை கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் நல்லா இருக்குது, கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம போவோம், ஓகேங்களா? கங்குந்தியை பற்றி நான் படிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம பிளைண்டாக எதுவும் சொல்லக்கூடாது, எதுவும் நடிச்சு விடக்கூடாது. ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸை பற்றி சொல்கிறபோது ஆதாரத்தோடு சொல்லணும், எல்லாம் சேதாரம் ஆகிடுப்பா. ஆப்பா நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த அட்வென்ச்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள் நண்பர்களே. இந்த அட்வென்ச்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். கொஞ்சம் ஃப்ளாட் பிளேஸ்க்கு வந்துட்டா தான் பேச முடியுது, இல்லை பேச முடியாது, பயங்கரமாக ஏறிட்டே இருக்கணும் படிக்கட்டு. இந்த அட்வென்ச்சர் எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். அதே போல் இந்த பிளேஸ் எப்படி இருக்குது சொல்லுங்கள். இந்த மரம் இருங்க எப்படி இருக்குது, பழைய ஆலமரங்கள். பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நம்மளோட ஜிப்சி கமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள். இப்போ எப்படி இருக்குது, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு உங்களோட கமெண்ட்டை தெரிவிங்க. இல்லை வேறு எங்கேயாவது போனால் வேறு இந்த மாதிரி அட்வென்ச்சர் உங்களுக்கு பிடிக்கும் தெரிவிங்க. நான் பண்ணுற அட்வென்ச்சர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, சாகச பயணங்கள், மலை ஏறுறது, ட்ரெக்கிங்கு, இந்த மாதிரிலாம் பிடிச்சிருக்கா. நான் அந்த பசங்கிட்ட நிறைய கேட்டேன் நான். அவங்க தான் வந்து ஆர்கனைசர்ஸ், அவங்க தான் வந்து இங்கே அந்த அட்வென்ச்சர் அந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து நடத்துகிறாங்க. அதில் அவங்ககிட்ட கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓகே நிறையா இருக்குது, அந்த டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் சொன்னாங்க இல்லைங்களா, அதெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கும் நாங்கள் சேவைக்கிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கண்டிப்பாக வந்து ஒவ்வொன்றா செய்வோம். ஒவ்வொன்றா செஞ்சு இதே மலையில் இல்லை, இன்னும் நிறைய மலை இருக்குது, நிறைய நீர்வீழ்ச்சிகள் இருக்குது. அவங்களுக்கு லோக்கல்ஸ், அவங்க அந்த ட்ரைபல் லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருக்குது எல்லாமே வந்து அவங்க நமக்கு சொல்லித் தருவாங்க. அதனால் வந்து நம்ம அவங்கள வந்து அடிக்கடி கான்டாக்ட் பண்ணி போடுவோம். நம்மளோட சேனல் வீடியோஸ் போடுவோம், இன்னும் நிறைய வரும் இந்த மாதிரி. அதனால் டச்சில் இருங்க, நம்மளோட வீடியோஸ் நிறைய பாருங்கள், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னும் போயிட்டே இருக்குங்க, ஒரே மாதிரி இருக்குது, போயிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரொம்ப அருமையாக இருக்குது. ஆகா, இது வந்து இனிமேல் கல்லுக்குள்ளே என்ட்ராதுன்னு நினைக்கிறேன். பாருங்களா, எப்பா ஹோய் திக்குனாச்சு, பயந்துட்டு யாரும் ஆள் இருக்காங்க பார்த்தா மங்கி. இனிமேல் கல்லுக்குள்ளே தான் என்ட்ரு. அப்பா, அந்த மங்கி ஒன்று வந்துச்சா, குரங்கு கடிச்சு வச்சிருமோன்னு பயந்துட்டேன்.
இது என்ன இது 308 எழுதியிருக்காங்க தெரியலையே. ஏதாவது குறியீடோ ஏதாவது ஒரு ஆபத்தின் நம்பரோ. இது ஒரு 200ன்னு எழுதியிருக்காங்க. இது ஒரு எம்என்னு போட்டால் கூட இது கூட ஓகே நம்பிடலாம். பட் அது 308 ஏதோ பயங்கரமான நம்பர் போல இருக்கு. ஏதோ வந்து இருள் சக்திகளின் எனக்கே பயமா இருக்கு. ஏதோ ஒரு இருண்ட சக்தி குறியீட்டு நம்பர் போல. அப்படியெல்லாம் இருக்குமோ? அப்படிலாம் இருக்காது. ஊர் பக்கம் இருக்குல்ல, இருந்தாலும் பயங்கர அமானுஷமா இருக்கு இடம். நம்ம நண்பர் ஒருத்தர் தான் இருக்காரு. நல்லா இருக்கு பிளேஸு. நம்ம இப்போ அதெல்லாம் வந்தோம் பாருங்களேன். சரி, நான் ஃப்ரண்ட் கேமரா போட்டுக்கிறேன், சரி ரியர் கேமரா போட்டுக்கிறேன். இது ஒவ்வொன்றா வந்து அப்படியே படித்து ஒப்பிச்சிட்றேன் பாருங்க. கங்குந்தி ஃபோர்ட், கங்குந்தி கோட்டை என்பது ஒரு 1000 காலத்து பழமையான ஒரு லார்ஜ்லி ரூயின்ட், அதாவது நிறைய சிதிலமடைஞ்ச நிலையில் இருக்கிற எட் இருந்தாலும் ஹிஸ்டாரிக் ஹில் டாப் ஃபோர்ட்ரஸ் லொக்கேட்டட் நியர் குப்பம் இன் ஆந்திர பிரதேஷ், சித்தூர் டிஸ்ட்ரிக்ட். சூப்பர். அதாவது 1000 வருஷம் பழமையான இருந்தாலும் 1000 வருஷம் பழமையான மற்றும் லார்ஜ்லி ரூயின்ட், அதாவது நிறைய அளவுக்கு சிதிலமடைஞ்ச நிலையில் இருக்கும். இருந்தாலும் சிதிலமடைஞ்சும் அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸாக இருக்கிற ஒரு ஹில் டாப் ஃபோர்ட்ரஸ், அதாவது மலையில் இருக்கும் கோட்டை, மலைக்கோட்டை, மலை உச்சியில் இருக்கும் கோட்டை. எங்கன்னா ஆந்திரா மாநிலம் சித்தூர் மாவட்டம் குப்பம்ன்ற டவுன் பக்கத்தில் இருக்கிற கங்குந்தி. ஆக்சுவலாக குப்பம்ன்றது அவ்வளோ பெரிய ஊர், கங்குந்தி தான் மெயினாக. குப்பம்ன்றது கங்குந்தி குப்பம், கங்குந்தி தான் மெயினாக அப்போ சொன்னாங்க, அப்போ சொல்லிக்குவாங்க. இப்போ குப்பம் வந்து ஒரு எம்எல்ஏ தொகுதி ஆனதுனால மெயின் வச்சுங்க பாருங்களா வியூ. ஆனால் பின்னாடி பேக் ட்ராப்பில் வந்து நமக்கு சூரியன் இருக்கிறதுனால வியூ அந்த அளவுக்கு தெரியாது. நான் எப்படி காட்டுறேன் பாருங்க, நல்லா இருக்கா? அப்படியே அப்பா சூப்பர், அருமையாக இருக்கு. இந்த பக்கம் வியூ பாயிண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஓய்யோ நண்பர்களே, இறைவன் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டார் நண்பர்களே. உண்மையிலே ஒரு ஆர்டிஸ்ட் தான். அருமையாக இருக்கு நண்பர்களே. எவ்வளோ ஒரு போஸ்ட் கார்டு மாதிரி இருக்கு பாருங்களேன் கீழே. அப்பாடா, ஏதோ யூரோப்பியன் கண்ட்ரி சைடை பார்த்த மாதிரி இல்லை. சரி, இன்னும் மேலே போவோம், நல்லாயிருக்கும் நண்பர்களே. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும் போல இருக்குது பாருங்கள் நண்பர்களே. என்ன கோட்டை வந்து அடைஞ்சிட்டோமா? மேலே ஒரு புளிய மரம், இது துறிஞ்சிய மரம். இது ஏதோ என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது. என்ன இல்லை, இதுவும் மெயின் இல்லை, இன்னும் போகணும் போல இருக்குது. வாடே, எப்படா வாழ்ந்துருக்கீங்க நீங்களாம்? பழங்காலத்து கட்டிடங்களை கட்டி இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் போல இருக்குது. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன வியூ பாயிண்ட்! இங்கே ஒரு பாருங்க, ஒரு அழகான இந்த பார்ன்னு சொல்லுவோம் இல்லையா இங்கிலீஷில், இந்த இங்கிலீஷ் கண்ட்ரி சைடில் ஒரு பார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அழகான பார்ன், அதில் மேய்ச்சல் மாடுகள் எல்லாம் மேய்ந்து கொண்டு இருக்கிறது. அப்படியே இப்படி தூக்கணும்னா கண்ட்ரி சைடு, அதே கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி இங்கே வந்தோம்னா ஒரு குகை. இதுக்கு நம்ம ஒரு நாளைக்கு போவோம், இதில் ஏறி, ஓகேவா? ஜூம் அவுட் ஆகுதா இல்லையா? இதில் ஏறி போயிட்டு நம்ம உட்காந்து ஒரு அந்த இடத்துல போய் உட்காந்து ஒரு அட்வென்ச்சரை பண்ணி ஆகணும். என்னன்னா ஆகட்டும், லைஃப் ரிஸ்கிங் அட்வென்ச்சர் பண்ணிடணும். நம்ம நண்பர்கள் இருக்காங்க, எது எல்லாமே ஒரு சேஃபாக பண்ணணும், ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷ்னல்ஸோட கைட்ஸோட அப்படி தான் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து டோன்ட் ட்ரை அட் யுவர் ஓன். எல்லாருக்கும் நான் கொடுக்குற ஒரு சொல்கிற ஒரு சஜஷன். பாருங்களேன் நிலா, ஓய்யோ எவ்வளோ அழகாக இருக்குது. பகலில் நிலா, பகலே வெண்ணிலா. ஓகே, ஓ மை காட், என்னடா இது? திஸ்
place is very terrible. Oh my god, look at this place. It seems like a devil's den. I'm really afraid, friends. I'm really afraid of this place. But the adventurer, the gypsy soul which resides in me, doesn't let me be afraid of such things. It's time to adventure. Friends, நண்பர்களே எங்க பாருங்க, இந்த இடம் தான் நினைக்கிறேன். இந்த குகையோ இதுக்குள்ள போய் கீழ் வரையும் போதான். அதை வந்து நம்ம கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு அந்த கைட்ஸோட ஹெல்ப், லோக்கல் கைட்ஸோட ஹெல்ப்போட நம்ம வந்து அட்வென்ச்சர் பண்ணுவோம். இந்த இடம் தான் குட்டி மனிதர்கள் வாழ்ந்த இடம்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிக்குவாங்க. கலிவர் ட்ராவல்ஸ் படிச்சிருக்கீங்களா? அதில் லெல்லி பிடிச்சிருப்பாங்களா குட்டி மனிதர்கள், அது போல். ஏதோ சத்தம் வருது, சலசலப்பு. நான் பனங்காட்டு நரி, சொரி நாயின் சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன். எதுக்கு ரெண்டு ஸ்டெப் பின்னாடி. ஓகே, அந்த லில்லிபுட்ஸ் குட்டி மனிதர்கள் வாழ்ந்த அந்த தடயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க இந்த ஏரியாலாம். இதுதான் மெயினாக வந்து ஏதோ சவுண்ட் வந்துட்டே இருக்கு உள்ள, ரொம்ப அந்த கிங்காங் சவுண்ட் மாதிரி வந்துட்டே இருக்கு. இது பாருங்க கல்லி, பயங்கரமான இந்த மெக்சிகோ பாலைவனங்கள்ல இருக்கும் இல்லைங்களா, வனாந்தரங்கள்ல அந்த மாதிரி கல்லியாக இருக்குது. எங்கள் ஊர் பாதி நேரம் வனாந்தரம், பாதி நேரம் வந்து சோலை. இது அதாவது இந்த ஸ்ப்ரிங் சீசனில் நல்லா சூப்பராக இருக்கும், தண்ணியும் பசுமையும் ஓடைகளும். அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி காஞ்சி போயிடும், வறண்டு போய் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் மேலே வந்துட்டேன் நினைக்கிறேன். அப்பா ஆனால் இப்படி மேலே வந்தேன் நான். இந்த பக்கம் ஏதோ ஷெட்டு தெரியுது. எப்பா, மனுஷன் கட்டின செட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான், இதுவும் மனுஷன் கட்டினா ஒரு காலத்தில், ஆனால் இப்போ இருக்கிற மனுஷன் கட்டின ஒரு செட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான், ஒரு ஷீட்டு போட்டு ஏதோ மேலே ஷெட்டு கட்டிருக்காங்க, அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உயிரே வருது. இங்கே பாருங்களேன், ஏதோ கிணறு போல இருக்கு, பழைய காலத்து கிணறு. அப்படியே இங்கே பாருங்க, கட்டடத்தை பாருங்களேன். அப்பா, சரி நம்ம அங்கே தான் போனோம், போய் பார்ப்போம். இந்த எட்ஜெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். இந்த எட்ஜில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும். வாழ்க்கை என்பதே சுவாரஸ்யமான விஷயம் தானே. ஒவ்வொரு வாழ்க்கையும் நமக்கு கத்தர் கொடுக்கறது வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, இது கத்தர் ஒன்று பண்ணினால் இதில் கறி கொடுத்து மகிழ கடவும், சங்கீதம் 118:24. அதுபோல் ஒவ்வொரு நாளும் நமக்கு இறைவன் கொடுக்கறனால அதில் மகிழ்ச்சியாக வந்து நம்ம கொண்டாடணும். இப்போ வாழ்க்கையும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான். எத்தனை சுவாரஸ்யங்களை அடக்கி வச்சிருக்கு, இன்றைக்கி என்ன அடக்கி வச்சிருக்கு, நாளைக்கு ஒரு சிப்பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிப்பியை வந்து திறந்து பார்க்குறது தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அதுக்குள்ளே என்ன இருக்குன்றது தான் சுவாரஸ்யமான விஷயம். அது சிப்பி எப்பவுமே திறந்துட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது சுவாரஸ்யங்கிறது. அதுக்குள்ளே ஏதோ சுவாரஸ்யம் இருக்க போகிறதும் இல்லை, இதுதான் உண்மை. ஏன் இப்படி காட்டுத்தீ வச்சுருக்காங்க பாருங்களேன், இன்னும் எரிஞ்சிட்டே இருக்கு. காட்டுத்தீலெல்லாம் மாட்டிக்கினா ரொம்ப ஆபத்து. ஃபஸ்ட்டு காட்டுத்தீ வந்து காட்டுக்குள்ளே சில பேர் வாண்டடாக மேன்மேட் ஃபயர் இருக்கும், சிலது வந்து நேச்சுரல் ஃபயர் இருக்கும். நேச்சுரல் ஃபயர் எப்படி அக்கறை ஆகும்னா, அதாவது இந்த வறண்ட காலத்தில் மரங்கள்லாம் காஞ்சிரும் இல்லையா, நிறைய மரங்கள் தண்ணி இல்லாமல் வளர்ந்து போயிடும் காட்டுக்குள்ளே. மரங்கள் காட்டுக்குள்ளே எல்லாமே ஃபிக்ஸ்டாக அப்படின்னு நீளமாக இருக்காது. ஒன்று வளைஞ்சு குறுக்க ஒரு மரத்து மேலே இன்னொரு மரம் போயிருக்கும். 2 காஞ்சி போன மரங்கள் ஒன்று மேலே ஒன்று இருக்குன்னா, இந்த வறண்ட காலத்தில் காற்று அதிகம், காற்று காலம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காற்று காலத்தில் மரங்கள் ஆடும்போது உரசிட்டே இருக்கும் இல்லைங்களா, அப்போ தீ பிடிச்சிரும். அதான் காட்டு தீ. நிறைய பேர் வந்து யாரும் பற்ற வச்சு விடுவாங்க நிறைய பேர். ஆனால் பற்ற வைக்கிறத விட நேச்சுரலாக மேன்மேடு ஃபயரோட, வைல்டு ஃபயரோட நேச்சுரல் வைல்டு ஃபயரும் நிறைய நடக்குது. எல்லாம் நீர்வீழ்ச்சிகள்லாம் இருக்கும். எப்போ இன்னும் இவ்வளோ ஆழமாக இருக்கு தெரியுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்களேன், பயங்கரமாக இருக்குல்ல, ஒரு பழைய காலத்து மண்டபம். இது ஏன் இப்படி அடிக்கடிக்க வச்சுக்கிறாங்க செங்கல்லாம் தெரியலையா? ஆக்சுவலாக என்ன பிரச்சனை தெரியுங்களா, இந்த ஒரு அமானுஷமான இடத்துல, இந்த மாதிரி இடங்கள்ல
குரங்கு வந்தாலும் ஏதோ எனக்கு திடீர்னு ஏதோ புலி வந்த மாதிரியே பயமாயிடுச்சு. பார்த்து திடீர்னு பயந்துட்டேன். திடீர்னு வந்து நிற்கிது ஒரு குரங்கு பெருசா, பக்குன்னு ஆயிடுச்சு. நான் ரொம்ப பயந்தவன்டா. டேய் ஏட்டா எப்படி இந்த கல் பெரிய பாறாங்கள அந்த கல்ல நிற்குது. எப்பா ஏண்டா சப்போர்ட் இல்லாமல் நிற்குது. இவ்வளோதானா மேலே? ஓ, இது வந்து ஏதோ மண்டபம் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் பண்ணணும், திருமணங்கள் பண்ணணும் அப்படிங்கிறவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கோயில் இருக்குது. இவ்வளோதானா? ஆனால் அந்த கல் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாருங்களா, இது கொஞ்சம் எரிச்சிலே நிற்கிது. இந்த கோயில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது பண்ணுவாங்க, திருமணங்கள் பண்ணுவாங்க போல். இந்த பக்கம் என்ன இருக்குது பார்க்கலாம். நம்ம வந்து அந்த அளவுக்கு ஆன்மீக சுற்றுலா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகே, எட்ஜு ஊர், நம்ம அந்த ஊர் தெரியுது. ஏய், ஒரு பீரங்கி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதா? தெரியுதா பீரங்கி? இல்லை, நான் அந்த பக்கம் காட்டுறேன். ஒரு பீரங்கி இருக்கு, நம்ம அதை போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இந்த ஊர் அழகாக இருக்குது. ஊர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஊரை ஒரு வியூ காட்டிருக்கு. இதுதான் கங்குந்தி மலை. கங்குந்தி மலை மேலே இருக்கிற கங்குந்தி கோட்டை. வாவ், a beautiful spectacular view. அங்கே ஒரு பீரங்கி இருக்குது கங்குந்தி மலை மேலே. நம்ம அதை போய் கிட்ட போயிட்டு வீடியோ எடுக்கப்போம். ஓகேங்களா? அப்படியே குண்டு இருந்தால் 2 குண்டை பறக்க விடுவோம், பார்ப்போம் ஜாலியாக. சும்மா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த அளவுக்குலாம் ஒர்த்து இல்லை. ஐம் ஆல்வேஸ் பீஸ் மேக்கர். பீஸ்ன்றது இருந்துட்டால் போதும் நமக்கு. பிரியாணியிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, வேறு எதுவும் வேண்டாம். இந்த பக்கம் ஏதாவது வழி இருக்க பார்த்துட்டு. ஓ, வியூ பாயிண்ட்டா? எப்போ பயமாக இருக்குது. நான் எப்பேற்பட்ட வியூ பாயிண்ட்லாம் பார்த்துருக்கேன், எனக்கே பயமா. ஸ்லிப் ஆனோம், அவ்வளோ கப்புன்னு போய் லேண்ட் ஆகிட வேண்டியதான். போட்டதும் போட்டிங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டிருக்கலாமே மகாராஜா. இல்லை, நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அப்பாடா, என்னடா வியூ இது. அப்பாடா, கங்குந்தி தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பவுல்ட்ரிங் எடுத்தோம் இல்லையா வீடியோ. அதாவது ஆந்திரா வந்து குப்பமில் வந்து ஆந்திரா சுற்றுலாத்துறை மூலமாக வந்து ட்ரெக்கிங்கு, ஹைக்கிங்கு, கேம்பிங்கு, பவுல்ட்ரிங்கு எல்லாத்துமே வந்து ஊக்குவிப்படுத்தும் விதமாக அங்கே பார்த்திங்கன்னா அது வந்து இன்டோர் பவுல்ட்ரிங்கு, அப்புறம் அவுட்டோர் அதாவது வைல்டு பவுல்ட்ரிங். நம்ம வந்து அட்வென்ச்சர் வந்து அவுட்டோர் பவுல்ட்ரிங்கும் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. நான் அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குறேன். இல்லைனா என்ன கான்டாக்ட் பண்ணுறோம், நான் வந்து அவங்கள வந்து மீட் பண்ண வச்சு உங்களுக்கு எல்லா வசதிகளும், ஃபுட்டு, தங்குறதுக்கு இடம், கேம்பிங்கு, அதே போல் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸு எல்லாமே பண்ணுறதுக்கு நான் பண்ணித்தரேன். சரி போவோமா? கோட்டையோட மதில் சுவர்கள்லாம் எவ்வளோ அழகாக தெரியுது, நல்லா இருக்குது. சரி, ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துப்போம். நீ காலன்றதுனால எங்கள் ஊரில் பாருங்களேன், டைம் என்ன, இருங்க ஒரு நிமிஷம், ஜோபிலேருந்து ஃபோனை எடுக்கிறேன். ஃபோனு வந்துரு 5 மணி. இங்கே பாருங்கள், புகையை அப்படியே தெளிச்சு விட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். எங்கள் ஊரில் பயங்கர பனி. இப்போ நான் பைக் வரும்போது எல்லாமே பாதுகாப்பெல்லாம் போட்டுட்டு போகணும். ஸோ நம்ம போவாங்க அந்த பக்கம். ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துக்கணும்ல, இருங்க நண்பர்களை வர. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டெப்ஸு பார்த்தோம் இல்லைங்களா, ஆன்லைன்லாம் சர்ச் பண்ணிட்டேன். ஸ்டெப்ஸுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எதுவும் போடலை, கொடுக்கல, தெரியாது. இது வந்து ரொம்ப ஓல்டு, சென்ச்சுரிஸ் ஓல்டு பிளேஸு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நம்ம இந்த பேரிகேடை தாண்டி, தடைகளையும் தாண்டி நம்ம இறங்கி அந்த பக்கம் போகிறோம். எதுக்கு போகிறோம்னா, பீரங்கியை பார்க்கணும். இருங்க, நான் தடைகளை தாண்டி அந்த பக்கம் வந்துட்டு நான் வீடியோ ஆன் பண்ணுறேங்களா, நான் எப்படி தடைகளை தாண்டிட்டு இருக்கேன்னு. நம்ம இது ஒரே வழி தான், இதில் பூந்து தான் வரணும். அப்பாடா, பையங்கடா சாமி, நல்லா இருக்குல்ல? ஆனால் இருக்கிற ஒரு வாழ்க்கையில் என்ன இருக்குது வாப்பா. அங்கே பாருங்க,
அப்போ அந்த மாதிரி இயற்கையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு உலகத்தையே சுற்றி பார்த்துட்டு உலகம் எங்கெங்கேயோ என்னென்னமோ இருக்குன்றாங்க. பிரேசிலில் எவ்வளோ ரியோ டி ஜெனைரோ தப்பாக சொல்கிறேன் பேர், எல்லாரும் தப்பாக தான் சொல்கிறாங்க, நானும் தப்பாக சொல்கிறேன். ரியோ டி ஜெனைரோ அந்த இதில் வந்து உலகத்தில் பெஸ்ட்டான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அது. அதெல்லாம் என்றைக்கு போய் பார்க்குறது, உலகத்தில் டூரிஸ்ட் பிளேசஸ்லேயே பெஸ்ட்டான அடா பாருங்களா, இதில் வந்திருக்கலாமாடா, இப்படியே வந்திருக்கலாம். எதுக்கு நான் வேலையெல்லாம் தாண்டணும் கீழே மிலிட்ரி மாதிரி வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதிலே அழகாக வந்திருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நடந்து. நான் என்னமோ பெருசாக ரிஸ்க்கு அப்படியே பெரிய வீர மாதிரி இதில் வந்தேன். நான் இதில் பூந்து இது மிலிட்ரிக்கு அந்த வேலிக்கீழெல்லாம் முள் வேலிக்கீழெல்லாம் பூருவாங்கள்ல, அந்த மாதிரி பூர் வந்தேன். இப்போ வந்து இதில் இறங்க போகிறோம் நம்ம. எப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு, விழுந்திருந்தும் சட்னி தான். அதாவது பாதியில் சொல்ல வந்தது விட்டுட்டேன் பார்த்தீங்களா, ஜம்ப் பண்ணிட்டேன். எவ்வளோ ஹைட்லேருந்து ஜம்ப் பண்ணியிருக்கேன் பாருங்க. சொல்ல வந்ததை விட்டுட்டேன் பார்த்தீங்களா. இந்த எட்ஜில் ப்ராப்பராக ஜம்ப் பண்ணி நிற்கலன்னு வச்சுக்கோங்களேன், கிருட்டுன்னு நீங்கள் வந்து கீழே போய் நின்றுவீங்க. எப்போ கர்ணம் தப்புனா மரணம். இதெல்லாம் தெரியுதா, என் கை தெரியுதா? அதாவது நான் இதை சொல்ல வந்தேன் இல்லைங்களா, பாதியில் உலகத்தில் எவ்வளோ பிளேசஸ் இருக்கா, எவ்வளோ அழகழகான பிளேசஸ்ஸு. இங்கே நடானா ஜாதி மாதான்னு நாத்தமாக நாதிட்டு போய் சேர்ந்துட வேண்டியதான் இருக்கிற ஒரு வாழ்க்கை. இப்போ ஒரு சூப்பரான விஷயம் காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஒரு சூப்பரான விஷயம் காட்டுவா, இப்போ காட்டுறேன் பாருங்க ஃப்ரண்ட் கேமராவில். என்ன தெரியுதா, என்ன தெரிகிறது? ஏதாவது வண்டி சக்கரம் தெரியுதுன்னு பார்க்குறீங்களா? இதுதான் நண்பர்களே பீரங்கி, பழைய காலத்து பீரங்கி. இதை வந்து இது இருக்கு இல்லைங்களா, இந்த பீரங்கி வந்து அதில் வச்சுட்டு எப்படி குண்டு போடுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆப்ரேஷன்லாம் ஏதாவது 4 குண்டு இருக்குதை பார்க்கலாம். இந்த பீரங்கி உள்ள என்ன இருக்குன்னு அப்படி பார்த்துருவோம், சரிங்களா? ஒன்றுமே தெரியலையா? தெரியுதுங்களா ஏதாவது? எதுவும் தெரியல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இறங்கி போகிறதெல்லாம் நான் காட்டல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். உண்மையிலே இந்த ட்ரெக்கிங், இந்த அட்வென்ச்சர், இந்த மலையேற்றம் த்ரில்லிங்காக இருந்ததா சொல்லுங்கள். இறங்கி போகிறதெல்லாம் காட்டிகிட்டு இருந்தால் போர் அடிச்சிடும் இல்லையா? ஏறுறது தான் ட்ரெக்கிங், மலையேற்றம் தான், அதுதான் அட்வென்ச்சர், அதுதான் த்ரில்லிங். பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நம்மளோட ஜிப்சி கமல் யூடியூப். ஐயோ இப்போ ஏறுறது எப்படி ஈஸியாக இறங்கிட்ட குதிச்சிட்டோம். ஏறுறது ஓரம் தான் ஏறணும், எட்ஜில் கால்கள் ஸ்லிப் ஆச்சுன்னா சப்பல் கழட்டலாமா? எப்படி ஏறணும் தெரியலையே பாருங்க. ஓரம் இது இங்கெல்லாம் பிடிச்சிக்கிற மாதிரி இல்லை, இங்கே தான் இருக்குது. பட் அது எட்ஜு கீழே மிஸ் ஆனால் ரொம்ப கஷ்டம். சரி, நான் ஏறிட்டு உங்களுக்கு பேசுகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கட்டாயம் லைக் பண்ணுங்கள், கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறையா நம்ம சுற்றுவோம், நிறையா அட்வென்ச்சர்ஸ் பண்ணுவோம், சாகசங்கள் பண்ணுவோம். ஓகேவா? லைஃப் சேஞ்சிங் அட்வென்ச்சர்ஸ் பண்ணுவோம். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க மறக்காமல், ஜிப்சி கமல் யூடியூப் சேனலில். நான் இப்படி இந்த பக்கம் ஏதாவது வழி இருக்க பார்க்குறேன். ஐ திங்க் இந்த மரத்தடியில் பூந்து போகலான்னு நினைக்கிறேங்க. பாருங்க நான் காட்டுறேன். அந்த இதில் பூந்து போயிடலாம் அப்படி. இது ஏன்னா அந்த ஓரம் வேணாம், திடீர்னு கைகள் ஸ்லிப்பாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சாவச்சிருவாங்க. ஆல்ரெடி செத்துட்டவனெல்லாம் சாவச்சிருவாங்க. அதனால் நம்ம இதில் ஏறுவோம், இதில் போயிடுவோம் உள்ள. சரி, கேமரா நான் வச்சிடறேன், அப்புறம் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. அப்பா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இன்சிடெண்ட் நடந்து போச்சு. ஆக்சுவலாக அந்த இடத்துல அந்த நான் கேமரா வச்சுட்டு பேசுன்ட்டு அந்த கொம்பை பிடிச்சின்னு இப்படி வந்துடலாம், அதை பிடிச்சின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. நான் அசால்ட்டாக கேமரா கையில் வச்சு செல்ஃபி ஸ்டிக்கை கையில் வச்சுட்டு கொம்பு அந்த எட்ஜில் வந்து பாருங்க, அப்படியே கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. கால் ஸ்லிப் ஆகிட்டு அப்படியே விழுந்துட்டேன். நல்ல வேலை கேமரா எதுவும் அடியாகலை, இதாகலை, எனக்கும் எதுவும் அந்தளவுக்கு அடியாகலை. லைட்டாக நெஞ்சு கீறிச்சு. அப்புறம் பார்த்தா காலில் கூட எதுவும் ஆகலை. ஒரு நிமிஷம் இருங்க பார்க்கலாம். நான் ஒரு லூசு பையன், க்ரேஸியாக ஒரு திங்கிங் பண்ணிட்டு வந்தேன். இப்போ இந்த ராஜாக்கள்லாம் அந்த காலத்தில் அந்த அரண்மனையெல்லாம் கட்டி இவ்வளோ ஆண்டாங்கல்ல, இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினாட இவங்களோட ஆத்மா இன்னும் இங்கே இருக்குமா
அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிவிட்டு ஒருவேளை நம்ம இப்படி போகிறோம், நீ வந்து இவ்வளோ ஃபன் பண்ணிட்டு இருக்கடா இதில் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து கேட்குமா அப்படி திங்க் பண்ணால் அந்த செகண்ட் அந்த மொமெண்ட்டில் சருன்னு கை ஸ்லிப் ஆயிடுச்சு, கால் ஸ்லிப் ஆயிடுச்சு, கை மேலே நம்ம கொம்பை பிடிச்சிட்டு இருந்தோம், அதுவும் ஸ்லிப் ஆயிடுச்சு, சருன்னு போயிட்டு இருக்கேன் கீழே. திடீர்னு ஒரு கொம்பை பிடிச்சிட்டேன், கேமரா செல்ஃபி ஸ்டிக்கர் கையில் ஒரு கொம்பை. இந்த இடத்துல இதுக்கு மேலே வேணாம், ஏன்னா பயமாக இருக்குது எனக்கு. இந்த ஒரு மாதிரி பின்னாடி யாரும் இருக்கிற மாதிரி இருக்குது, திடீர்னு ஏதோ வருது, ஒரு வெள்ளை குதிரை நின்றுட்டு இருந்த மாதிரியே தோணுச்சு. திடீர்னு எனக்கு பின்னாடி ஒரு மாதிரி சிலிர்க்குது உடம்புலாம். சரிங்களா, இங்கே யாருமே இல்லை, குரங்கு இருக்குது அவ்வளோதான். பாருங்களேன், இங்கே ஒரு சொன்னை இருக்குது, இந்த சொன்னையில் பார்த்தீங்களா தண்ணி இருக்குது, அது பழைய காலத்து தண்ணி, அப்படியே ஒரு மாதிரி பாசி பிடிச்சி போயிருக்கு. குரங்கு மட்டும்தான் இருக்குது. இந்த பின்னாடி ஏதோ திடீர்னு ஒரு வெள்ளை குதிரை வந்து நின்ற மாதிரியே எனக்கு தோணுச்சு. திடீர்னு யாரோ வெள்ளை இந்த தொப்பி போட்டுன்னு இந்த சைட்லலாம் இந்த மாதிரி மணியெல்லாம் இப்படி தொங்க விட்டுன்னு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி யாரோ வந்து நின்ற மாதிரியே தோணுச்சு. அந்த வெள்ளை அந்த குதிரைக்கு இருக்கிற முடி இப்படி அந்த தொப்பி மேலே வச்சுருப்பாங்களா, அதே மாதிரி தோணுச்சு. இதுக்கு மேலே எனக்கு பயமாக இருக்குது, போயிடலாம். கிட்டத்தட்ட 6 ஆயிடுச்சு டைமு. சரி, நான் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு முடியல. இந்த சாகச பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்கள். இப்போ சொல்லாதீங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, பை பை பை.